வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. டியர் லாட்ரி 13/2/2026 இன்றைக்கி 1 மணி ஷோக்குண்டான கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துடலாம். இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 977 தான் இன்றைக்கி 1 மணிக்கு உண்டான கெஸ்ஸிங். ஓகேங்களா, இன்றைக்கி போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம 1 மணிக்கு 977 அப்படிங்கிற ரிசல்ட் நம்ம அடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம இதில் நம்ம கொடுத்துருந்தோம், அதாவது 3 டிஜிட் மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு போர்டு தான் நமக்கு சப்போர்ட் ஆகிருக்குது. இன்றைக்கி பொறுத்த வரையும் ஏ போர்டில் 9 நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. 977 நம்ம பாருங்கள், 966 கொடுத்துருவோம், அதாவது 6 நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஒரே ஒரு போர்டு தான், அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஒரு 6ஆம் நம்பர் வந்திருக்கணும், அது எதுவும் மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தா நமக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் 9 நம்பர் மட்டும்தான் இந்த ஃபார்முலா மூலிமா நமக்கு பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம், 9-1 கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது பாஸ் ஆகும், இல்லைனா 2 நம்பரே கூட பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேமாரி ரிசல்ட்டும் 977 அடிச்சிருந்தாங்க. 977க்கு நமக்கு 9 நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஏ போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருந்துச்சு. ஆல் போர்டில் வந்து 9-1 நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ 977 ரிசல்ட்டுக்கு 9 நம்பர் ஒரு மாபெரும் வெற்றி நம்ம கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 9 நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிங்கிள் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி 1 மணி ஷோவுக்கு உண்டான சிங்கிள் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு 977, நம்ம 9 நம்பர் தான் கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் ஒரு 9, பி போர்டில் ஒரு 9, சி போர்டில் ஒரு 9. இந்த 3 போர்டுன்னு ஏதாவது ஒரு போர்டாவது கண்டிப்பாக நமக்கு சூப்பராக நம்ம பாஸ் ஆகும். நம்ம தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம், கண்டிப்பாக வந்து தட்டி தூக்கவும் நம்ம சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி இன்றைக்கி நமக்கு 977 இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு நம்ம 9 நம்பர் வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. இந்த 9 நம்பர் நமக்கு தில்லுக்கு துட்டா ஒரு மாஸ் கிட் நமக்கு வாங்கி கொடுத்துருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பரில் 9 நம்பர் யாராவது வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 செட்டு பாஸ் ஆகும் நான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 செட் பாஸ் ஆகிருக்குது. பார்த்தீங்களா, ஸோ ஒரு அற்புதமான வெற்றி. ஏன்னா இதெல்லாம் நமக்கு கிடைச்ச டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். ஓகேங்களா, இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் கண்டிப்பாக வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ரிசல்ட்டே இதுக்குள்ளே தான் வந்து வந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ 977 தான் இன்றைக்கி ரிசல்ட்டு. கணக்குப்படி பார்த்தா இதுக்குள்ளேயே ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். டபுள்ஸில் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ 97 அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது 97 அப்படிங்கிற ஒரு ஏசி அழகாக ஒரு செட்டு உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கும். அதேமாரி 97 அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக ஒரு செட் பாஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து டபுள்ஸில் வந்ததுனால 2 செட்டு அழகான ஒரு அற்புதமான வெற்றியை நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சியில் ஏசி 97 ஒரு அற்புதமான வெற்றி, ஏபி 97 ஒரு அற்புதமான வெற்றி. 2 பேர்ஸ் வந்து நமக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3 டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம். அது 1 மணி ஷோவுக்கு உண்டான 3 டிஜிட்டில் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க 977. நம்ம வந்து 7ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்துருச்சு. நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் ஒரு 9-7 மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். பாருங்கள், இங்கே ஒரு 97, இங்கே ஒரு 79 நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தா நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. டபுள்ஸில் வந்ததுனால இன்றைக்கி நமக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அன்மேட்சிங் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இல்லைன்னா ஒரு நல்ல வெற்றி நம்ம வாங்கியிருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு, ஆனால் அப்படியே கொஞ்சம் மாறி போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. டியர் லாட்ரி 13/2/2026 இன்றைக்கி 8 மணி ஷோவுக்கு உண்டான கெஸ்ஸிங்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இன்றைக்கி நடைபெற இருக்கின்ற 8 மணி ஷோவுக்கு உண்டான கெஸ்ஸிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆளுங்கிற பட்டன் வரும், அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும், இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. ஓகேங்களா, அதனால் இந்த ஆல் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கு அனுப்பி வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பர்கள், வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் போர்டு நம்பர்ஸ் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு நடக்கக்கூடிய டியர் கெஸ்ஸிங்க்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம போர்டு மேட்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம எடுத்துருக்கிறோம். நம்ம வழக்கமாக சொல்கிறது தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இந்த 3 போர்ட்லையும் எடுத்துருக்கிறதா நீங்கள் அப்படியே மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா 3 டிஜிட் மேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு பிசி கூட நமக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து கெஸ்ஸிங் வந்து நமக்கு வந்து 3 டிஜிட் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்மளுக்கு கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. அப்படி பார்க்கும்பொழுது ஏ போர்டில் ஒரு 3 அல்லது 8 அல்லது 1 அல்லது 9 வரணும். ஓகேங்களா, பி போர்டில் 1 அல்லது 9 ஒரு 3 அல்லது 8 வரணும். சி போர்டில் 9 அல்லது 1 அல்லது 8 அல்லது 3 வரணும். ஸோ இந்த மெத்தடில் நமக்கு ஒரு ஏபியோ ஒரு பிசியோ அல்லது ஏசியோ அல்லது 3 டிஜிட்டோ இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் மேக்ஸிமம் வந்து பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இருப்பேன். ஒருவேளை 3 டிஜிட் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது நீங்கள் 3 டிஜிட் மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் நான் கொடுக்குறேன். ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத வச்சு
நீங்கள் டபுள்ஸ் வச்சு கூட மேக் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக 3 நம்பர் வச்சு கூட மேக் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஓகேங்களா, எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே தான் வின்னிங் வர மாதிரி நமக்கு தோணுது. இந்த மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணும்பொழுது நமக்கு வாரத்தில் அதாவது ஒரு 8 மணி ஷோவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 8 மணி ஷோவுக்கு மட்டுமே ஒரு 7 நாளைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 அல்லது 3 நாள் நம்ம 3 டிஜிட் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று 8 மணி கூட ஒரு அற்புதமான ஒரு வின்னிங் நம்ம கொடுத்துருந்தோம். 3 டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த போர்டில். லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. இது கெஸ்ஸிங் தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஆல் போர்டு பார்த்துடலாமா? இன்றைக்கான ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது ஒரு 1 அல்லது 9 நம்பருக்கு வாய்ப்புகள் வருது. ஸோ இன்றைக்கி வந்து 8 மணி ஷோவுக்கு ஒரு 1 அல்லது 9 நம்பர் தான் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது. அதிகப்படியான கணக்கில் வருது. ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். நமக்கு ஆல் போர்டில் அதிகமாக நமக்கு ஃபார்முலாவில் கிடைக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம ஆல் போர்டில் எடுத்துகிட்டு வரோம். அப்படி பார்க்கும்பொழுது 9 நம்பரும் 1 நம்பரும் ஸ்ட்ராங்காக இடம் பிடிக்குது. ஸோ இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அல்லது 2 நம்பருமே வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் இதேமாதிரி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். மேட்ச் ஆச்சுனா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிங்கிள் நம்பர் பார்த்துடலாம். இன்றைக்கி டியர் 8 மணி ஷோவுக்கு உண்டான சிங்கிள் நம்பர் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தா நமக்கு 1 நம்பர் எடுத்துருக்கிறோம். அதாவது ஏ போர்டில் ஒரு 1, பி போர்டில் ஒரு 1, சி போர்டில் ஒரு 1. 1 நம்பருக்கு தான் வந்து அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போர்ட்லேயாவது 1 நம்பர் உட்கார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே கெஸ்ஸிங் தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நம்ம கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக வர நம்பர் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த 1 நம்பருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். நம்ம தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸை பார்த்துடலாம். 19 91 81 31 18 98 89 39 13 93 83 38 10 01 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். நமக்கு ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டல் நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் தான். ஸோ இந்த நம்பர் அப்படியே அழகாக மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிபிசிஎஸ்சியை கொடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் வருதாங்க செட் பண்ணி பாருங்கள். இதில் 1 அல்லது 2 செட்டுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுத்துருக்கிறோம். இதில் பிசிக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுப்போம். உங்கள் கணக்கில் பிசி இருக்குதா, அதாவது நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற பிசி இங்கே இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 3 டிஜிட்டை பார்த்துடலாம். இன்றைக்கி டியர் 8 மணி ஷோவுக்கு உண்டான 3 டிஜிட் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி 819 891 981 931 918 198 189 139 913 193 183 138 901 910 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். உங்கள் கணக்கில் இதே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம வந்து ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டல் நம்பர் வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து பிரித்து மேக் பண்ணியிருக்கிறோம். இதில் பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுப்போம். ஸோ அதனால் வந்து பிசி வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். நான் வந்து ஏ போர்டில் வச்சிருக்கிற நம்பர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஏ போர்டு ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்க. நம்மளது பிசி எடுத்துகிட்டு அந்த நம்பர் வந்து மேட்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஜிட் மேக் ஆகிறதுக்கு வின்னிங் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து எல்லாமே கெஸ்ஸிங் தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்து நிதானமாக ட்ரை பண்ணுங்கள். லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோர் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்களும் போடுங்க. சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.